மாடல் படம்னா இதாங்க. படத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சில்வாரோட போயிருவீங்க. இந்த படம் பேர் சினிஸ்டர், 2012 வந்த படம். இப்போ வாங்க இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியை பார்த்துருவோம். நம்ம ஹீரோ வந்து புக்கு எழுதுறவர். அவர் எழுதுற முதல் புக்கு பார்த்துக்கிட்டா செம்ம ஹிட். ஆனால் அதுக்கப்புறம் அவர் எழுதுற புக்கு எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா செம்ம ஃப்ளாப் ஆயிடுச்சு. அதனால இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வீடை வாங்குறாரு. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு குடும்பம் வந்து மொத்தமாக தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்கிறாங்க. இது வந்து நம்ம ஹீரோவுக்கு தெரியும். ஆனால் வந்து வீடோட ரேட் வந்து விலை குறைவாக கிடச்சனால இப்போ வந்து இவரு ஒரு பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு இப்போ அந்த வீட்டுக்கு போகிறாரு. இப்போ அந்த வீட்டுக்கு அவர் போகிறவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வீட்டில் வந்து சில ரெக்கார்ட்ஸ்லாம் அவர் கிடைக்குது, சில டேப்லாம் அவர் கிடைக்குது. அதாவது அந்த காலத்தில் வந்து இந்த ஃபிலிம் பார்ப்பாங்க, படம் பார்ப்பாங்க பார்த்தீங்களா, சில டேப்லாம் அவருக்கு வந்து கிடைக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 குடும்பங்கள் வந்து இறந்து போயிருக்குது. அந்த 5 குடும்பம் எப்படி இறந்து போச்சுன்னு சொல்லிட்டு அந்த டேப்ல இருக்குது. இவரும் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு எல்லாத்தையும். இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ரெக்கார்டில் வந்து அந்த ஒரு உருவம் அவருக்கு தெரியுது. அந்த உருவம் என்ன உருவம் சொல்லிட்டு அந்த உருவத்தை நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இன்னும் சில சிம்பிள்ஸ் எல்லாம் அவர் கிடைக்க ஆரம்பிக்குது. அதுவும் என்னென்ன ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் இந்த பக்கத்து போயிட்டே இருக்கும்போது இப்ப இவரையும் ஒரு குடும்பத்தையும் யாரோ வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் போக தாங்க நம்ம ஹீரோ வந்து இந்த வீட்டுல வந்து ஆள் இறந்து போனது தெரிஞ்ச வந்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாரு. இதுக்கப்புறம் ஹீரோக்கும் அவர் குடும்பத்துக்கும் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த படத்தோட மீதி கதை. இதுக்கப்புறம் உள்ள கதையை நான் சொன்னா நல்லா இருக்காது, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கட்டத்தெல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா அப்படியே நம்மளுக்கு அடி வைத்த கலக்கிற மாதிரி ஆயிருங்க. அந்த அளவுக்கு இந்த படம் வந்து பயங்கரமா சூப்பராக இருந்துச்சு இந்த படம். சரி, இப்போ இந்த படம் எங்கே பார்க்கலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மூவி பாக்ஸ்ன்ற வெப்சைட்டில் இந்த படம் இருக்குது. அந்த இடத்துல இந்த படத்தை நீங்கள் தட்டி பார்த்துக்கலாம். நான் உங்கள் கிரேசி ஜி.